ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பழனி சார் இருக்காரே, நம்ம புது புது ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்டு பார்த்தோன்னு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அம்மா பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இவர் பாக்கியா மேம்மா பார்க்க வந்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லைங்க, ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்றாங்க. ஆனால் பாக்கியா அதை சொல்லவே இல்லை. எப்படிங்க சொல்லுவாங்க? அவங்க மனசில் ஒரு கவலையா 2 கவலையா 1000 கவலை இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்த நேரம் பார்த்து ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா சப்பாத்தி ஏன் லேட்டாக டெலிவரி ஆகுதுன்றாரு. ஒரு பொண்ணாக இருந்து என்னத்தை தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க பாக்கியா, உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் அனுப்புங்க, கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பழனி சார் இருக்காரே, நம்ம பாக்கியா மேம் பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே நிற்கிறாரு இங்கே நிற்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லாரும் பாராட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போ அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இவர் துக்கம் தாங்க முடியாமல் அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. கார் எடுத்துகிட்டு கிளம்பும் சரி பாட்டாவது கேட்போன்னு பாட்டை போட்டால் துக்கப்பாட்டாக வருது. என்னடா இது இங்கே நடக்குது? சட்டி சுட்டதா, கை விட்டதாடாவா? ஐயோ நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏங்க ஆரம்பிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுதல் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இருந்துட்டு நான் இதை பார்க்குறது தான் எனக்கு நேரமாக போடி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சமைக்கிறதுக்கு கிச்சனில் நின்று சமைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கோபி என்ட்ரி, அதாவது தவளை தன்வாயாலே கெடுங்கிற கதை தான். அங்கே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறதுக்காக இவர் வராரு. வந்து பழத்தை எடுக்க வராரு. அது என் வீட்டு பழம் அப்படிங்கிறாங்க. என்ன சமையல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போனால் அது நான் சமைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் பொண்டாட்டி எதுவும் செய்யலான்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்டாட்டி நல்ல சமைக்க மாட்டான், இன்றைக்கி வேறு சம்பால அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட்டாவது இருக்கான்னு பார்க்க போனாங்க. எதுவும் இல்லைன்னு கடுகடுன்னு திட்டிவிட்டாங்க. போங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மேலே போய் பாருங்க, அப்புறம் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்